கடகத்துல பிறந்தவன் ஏற்கனவே அவன் ஜலராசியில பிறந்துருவான். இயற்கை எதையுமே பெருசாவே நினைக்க மாட்டான். இது இவ்வளவு சிரமத்தை தரும், இவ்வளவு கஷ்டத்தை தரும் அப்படின்றதெல்லாம் இயற்கை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு இலக்கை நோக்கி பயணிக்கிறவனுக்கு எதிரில் என்ன வந்தாலும் சரி சந்திப்போம் அப்படின்ற நிலை தான் இந்த கடகத்துல பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு வந்துடும். அப்ப இவங்களுக்கு கடன் நிலை வருது. இந்த கடன் நிலை அதுவும் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, இவங்க தார்மாரா வெளியில எல்லாம் போய் இது பண்ண மாட்டாங்க. பேங்க்ல தான் இவங்களுடைய லோன் பூராமே இருக்கும். சரி, அந்த லோனை கிளியர் பண்றதுக்கு உண்டான வழி இயற்கையா இருக்கும். அதை விட என்ன அப்படின்னா, இவங்க உத்தியோகத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வச்சே கடன் அடைக்கணும் அப்படின்ற சூழல் தான் இவங்களுக்கு உண்டு. சரி, இவங்க என்ன பண்ணலாம்? இவங்க கடன் அடைக்கணும். நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு இவங்க போறாங்கன்னு வைங்களேன். தண்டாயுதபாணி கோயிலுக்கு முருகனை தண்டாயுதபாணியை வழிபட பார்த்தீங்கன்னா இயற்கையான கடன் அத்தனை இவங்களுக்கு அப்படியே அப்படியே கழிய ஆரம்பிச்சிடும். இயல்பா அந்த கடன் கண்ட்ரோல் ஆயிரும்.